நான் கூறப்போகும் இந்த பறவையை பற்றிய தகவல்கள் மிகவும் சுவாரஸ்யமாகவும் கற்பனை மிகுந்ததாகவும் காணப்படுகின்றது. நாவல்களுக்கும் திரைப்படங்களுக்கும் நல்ல கதைப்பொருள் ஃபீனிக்ஸ் பறவை. ஒருமுறை வாழ்க்கையில் அடிபட்டு பிரச்சனையில் விழுந்து அதிலிருந்து மீண்டு வரும் நிகழ்வை ஃபீனிக்ஸ் பறவையுடன் தான் பெரும்பாலும் ஒப்பிடுவோம். அது என்ன வகையான ஒரு பறவை? அது உண்மையா? அப்படி ஒரு பறவை இருக்கிறதா? ஃபீனிக்ஸ் பறவை பாரசீகம், கிரேக்கம், எகிப்து மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் புராண கதைகளில் இடம்பெற்ற கற்பனையான ஒரு நெருப்பு பறவை. புராண கதைகளின்படி கற்பனை பறவையான இதன் தோற்றம் கடும் சிவப்பு நிற உடலையும் தங்க நிறத்திலான வால் பகுதியையும் கொண்டு காணப்பட்டதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஃபீனிக்ஸ் பறவையின் அழகு சேவலுடையது போல இருக்கும். அதன் முகம் தைலான் குருவியுடையது போல இருக்கும். பாம்பின் கழுத்து, வாத்தின் மார்பு, ஆமையின் முதுகு, களிமானின் கால்கள், மீனின் வாலை கொண்டிருக்கும் அழகான பறவையாக அது உருவகப்படுத்தப்படுகிறது. புராணத்தின்படி ஃபீனிக்ஸ் பறவை 500 முதல் 1000 ஆண்டுகள் வரை வாழுமாம். மேலும் ஃபீனிக்ஸ் பறவை அழகாக பாடும் திறனை கொண்டுள்ளதாம். ஃபீனிக்ஸ் பறவை லவங்கப்பட்டை, மிர் மற்றும் பிற நறுமண மூலிகைகள் மற்றும் மசாலா பொருட்களிலிருந்து அதன் கூட்டை கட்டுவதாக கூறப்படுகிறது. ஃபீனிக்ஸ் பறவை தனது வாழ்க்கை முடிவுக்கு வருவதாக உணரும் போது இந்த மூலிகைகள் மற்றும் மசாலா பொருட்களை சேகரித்து மீண்டும் பிறப்பதற்காக ஒரு கூட்டை கட்டுகிறது. பின்னர் ஃபீனிக்ஸ் பறவை கூட்டில் தீ வைத்து தீப்பிழம்புகளால் தன்னை விழுங்க அனுமதிக்கின்றது. அந்த சாம்பலிலிருந்து ஒரு இளம் ஃபீனிக்ஸ் பறவை உருவாகுமாம். ஆப்பிரிக்காவில் இந்த பறவை வாழ்ந்ததாகவும் அது கற்பனையான பறவை அல்ல எனவும் நம்பப்படுகிறது. ஃபீனிக்ஸ் பறவைகள் தமது முட்டைகளை நெருப்பிலிருந்து வரும் சாம்பலில் இடும் இயல்பை கொண்டதாம். இதை கண்ட அன்றைய மக்கள் இந்த பறவைகள் நெருப்பிலிருந்து பிறப்பதாக தவறாக புரிந்து கொண்டதாகவும் அதனால் அவை பற்றி பல்வேறு கட்டுக்கதைகள் உருவாகியது எனவும் ஆப்பிரிக்காவில் ஒரு கருத்து நிலவுகிறது. இப்படி ஒரு பறவை பண்டைய காலத்தில் வாழ்ந்திருக்க முடியுமா என்று இன்றளவும் கண்டறியப்படவில்லை. 2018ஆம் ஆண்டு ஃபேஸ்புக்கில் மிகவும் பலரால் பகிரப்பட்ட ஃபீனிக்ஸ் பறவையோட போட்டோ போலியானது என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது.